ஹலோ மக்களே! நம்ம வெட்டிங்க்கு ரிங் போடுவோம். ஆனா, இந்த கல்ச்சர் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இத வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் a மினிட்ல பாத்துரலாம். பொதுவாவே இந்த மாரி வெட்டிங் ரிங்ஸ், என்கேஜ்மென்ட், ப்ரொபோசல்ஸ் இல்ல பல எமோஷனலான மொமெண்ட்ஸ் அண்ட் நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு பயன்படுது. ஸோ, இந்த கல்ச்சர் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் எகிப்துல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பொதுவாவே மோதிரம் இல்ல ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ, ரவுண்ட் ஷேப்ப அவங்க என்ன கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஸோ, அதனால இத ஒரு தொடர் நிகழ்வுக்கு அடையாளமா அவங்க கருதுனாங்க. அதனாலேயே லெதர் இல்ல எலும்பு வச்சு ரிங் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ, அத மக்களிடையே பகிரவும் ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு லைஃப் லாங் அட்டாச்மெண்ட்ட குடுக்கும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கையா இருந்துச்சு. ஸோ, இந்த ட்ரெடிஷன் கொஞ்சம் கொஞ்சமா கிரீக்ஸ் அண்ட் ரோம்ஸ்க்கு பரவ ஆரம்பிச்சுச்சு. அது இவங்க அடுத்த கட்டமா ரிங்ஸ மெட்டல்ல செஞ்சு போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்க இத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயின் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ புதுசா நம்ம மோதிரம் போடணும் அப்படின்னம்னாலுமே லெஃப்ட் ஹேண்ட்ல 4த் ஃபிங்கர்ல தான் போட ஆரம்பிப்போம். ஸோ, அந்த கல்ச்சருமே இங்க இருந்து தான் உருவாயிருக்கு. அதாவது இந்த ஃபிங்கர் டைரக்ட்டா ஹார்ட்ட கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த 4த் ஃபிங்கர தேர்ந்தெடுத்து மோதிரம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதுக்கப்புறமா மிடில் ஏஜஸ்ல இந்த மோதிரத்துக்கு ஒரு புது பரிமாணமே கிடைச்சுச்சு. அதாவது இதுக்கு புது புது ஸ்டோன்ஸ், என்கிரேவிங் இது ஒரு தனி ஆபரணமாவே உருவாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இது வந்து ஒரு யுனிவர்சல் சிம்பல் ஆஃப் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ இது மேரேஜஸ் மட்டும் பயன்படுத்தாம நெறையா நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது. இதில ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையா மோதிரத்தில டைமண்ட் என்கிரேவிங் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1477ல ஆஸ்திரியால நடந்திருக்கு. அண்ட் இதுவும் டைமண்ட பாப்புலர் ஆக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ மக்களே அடுத்த தடவ நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கு மோதிரம் குடுக்குறப்ப இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி முக்கியமான கன்டென்ட்ஸ்க்குலாம் நீங்க மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.